மகா கும்பமேளாவில் பெண்கள் குளித்து உடை மாற்றும் வீடியோக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்த இளைஞரை பிரயாக்ராஜ் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். இளைஞர் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கியது. 45 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பமேளா நிகழ்ச்சி பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரியுடன் நிறைவடைந்தது. நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருவேணி சங்கமத்திற்கு வந்து புனித நீராடினர். சுமார் 65 கோடி பேர் வருகை தந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மகா கும்பமேளாவில் பெண்கள் குளித்து உடை மாற்றும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஆன்லைனில் விற்கப்படும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் இயங்கும் இந்த கும்பல் வீடியோக்களை விற்பனை செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தள பக்கத்தில் பெண் பக்தர்களின் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இது கும்பமேளாவில் புனித நீராட வரும் பெண் பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 2 சமூக வலைத்தள கணக்குகள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் வீடியோக்களை வெளியிட்டதாக கூறப்படும் இன்ஸ்டாகிராம் கணக்கு மீது வழக்கு பதிவு செய்ததுடன் அந்த இன்ஸ்டா பக்கத்தை கையாண்டு வந்த நபரை கண்டுபிடிக்க ஃபேஸ்புக்கின் உதவியையும் நாடினர். இந்நிலையில் கும்பமேளாவில் பெண்கள் குளித்து உடை மாற்றும் வீடியோக்களை இணையத்தில் பதிவேற்றிய 27 வயதான அமித் குமார் ஜாய் என்ற இளைஞரை பிரயாக்ராஜ் போலீசார் கைது செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அமித் குமாரிடம் வேறு யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு உள்ளது என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அவரிடமிருந்து அவரது செல்போனை கைப்பற்றிய போலீசார் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனர்.